தலைவர் EV.K.S. இளங்கோவன் உடல்நலக் குறைவால் காலமானார். சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தென்காசியில் பெய்து வரும் கனமழையால் குற்றாலத்தில் தொடர் காட்டாற்று வெள்ளம். குற்றாலத்தின் நுழைவாயிலில் பேரிகார்டுகள் அமைத்து சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு. மாயனூர் காவிரி கதவணைக்கு வரும் நீர்வரத்து 58,050 கன அடியாக அதிகரிப்பு. ஆபத்தை உணராமல் வாத்துக்களை பிடிக்கும் மீனவர்கள், கண்டுகொள்ளாத அதிகாரிகள். காரைக்குடியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அரசு சீரமைப்பினர் கல்லூரி விடுதியினை சூழ்ந்த மழைநீர். மழைநீரால் கட்டடத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது என மாணவர்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் அருகே செப்டிக் டேங்க் குழியில் விழுந்து 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. மகனை காப்பாற்ற முயன்று நீரில் மூழ்கி தாயும் உயிரிழந்த சோகம். திண்டிவனம் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கக் கோரி பாமகவினர் சாலை மறியல். போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதால் வாகனங்களை மாற்றுப்பாதைக்கு மாற்றிய போலீசார். தேனியில் பெய்த கனமழையால் அம்மச்சிபுரம் கிராமத்தில் குடியிருப்புக்குள் புகுந்த மழைநீர். தேங்கிய மழைநீரோடு சேர்ந்து பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வருவதாக பொதுமக்கள் வேதனை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தேனி சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. கோவில்பட்டியில் சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம். குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியல். அல்லு அர்ஜுன் ஜாமீனில் வீடு திரும்பியதை அடுத்து அவரை தொடர்ந்து சந்திக்கும் தெலுங்கு திரையுலகினர் ஐதராபாத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆதரவளித்தனர். மஞ்சளார் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 566 கன அடி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் விடாமல் பெய்து வரும் மழை. தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையில் கூவம் தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கிய நிலையில் அடித்து செல்லப்பட்ட காருக்குள் உயிருக்கு போராடிய நபரை போலீசார் பத்திரமாக JCB உதவியுடன் மீட்டனர். வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் அலங்கரிக்கப்பட்ட சூது பவளமணி கண்டெடுப்பு. வட மாநிலங்களில் மட்டுமே கிடைக்கும் இதன் மூலப்பொருள் வணிக தொடர்பை உறுதிப்படுத்துவதாக தகவல். கோவில்பட்டி அருகே காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 23 செம்பரி ஆடுகள். வெள்ளம் வீட்டுக்குள்ளும் புகுந்ததால் 5க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா டிசம்பர் 16 மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை தாக்கல் செய்கிறார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவானது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் எனவும் வரும் 17ஆம் தேதி தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை போதிய அளவு பெய்துள்ளதால் முழு கொள்ளளவை எட்டிய அணைகள். பொதுப்பணித்துறையால் பராமரிக்கப்படும் 14,140 கண்மாய்களில் பெரும்பாலானவை நிரம்பியதாக தகவல். திருவண்ணாமலையில் நேற்று மகாதீபம் ஏற்றப்பட்ட நிலையில் இன்று பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம். அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.